ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. திருச்சிற்றம்பலம். வாடாமுலையாள் தன்னோடும் மகிழ்ந்து காணில் வேடுவனாய் கோடார் கேளல் பிஞ்சன்று குறுகி விஜயன் தவமளித்து நாடாவண்ணம் செறி செய்து ஆவநாளி நிலையருள் செய் விடார் சடையார் மயானத்தீ பெரிய பெருமான் அடிகளே. அத்தராகிய அங்கணர் அன்பரை இத்தலத்தில் நிகழ்ந்து இயம்பும் முறை வைத்த நாவை வலித்து அரிசக்தியால் சத்தியார் எனும் நாமமும் தாங்கினார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவோ குருவின் திருநாமம் செப்பல் தெளிவோ குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவோ குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சித்தபேஷ சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எம்பெருமான் இல்லையம்பல நடராஜரின் திருப்பாதார விந்தங்களை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் நமசிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்று இந்நிற நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நாங்கள் திருமந்திரம் 4ஆம் தந்திரத்திலே இருக்கிறோம். 4ஆம் தந்திரத்திலே இந்த பைரவி மந்திரம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே 1083வது மந்திரம் அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் மேலால பார்த்துட்டு கற்பனை சொல்வோம். 1083
பன்மணி சந்திர கோடி திருமுடி சொன்மணி குண்டல காதி உளைக்கண்ணி நன்மணி சூரிய சோமநயனத்தள் பொன்மணி கன்னியும் பூரிக்கின்றாளே. 1084 வரைக்கும் பார்த்துட்டோம் ஐயா. 84 பார்த்தோம். ஓம் இன்றைக்கு 85 ஐயா. 85 தான் 84. சரியம்மா, 84 பார்ப்போம். ஓகே ஐயா. 84 ஏற்கனவே யூடியூப்ல இருக்குதானே ஐயா. நாங்க டைரக்டா 85க்கு போலாம்னு நினைக்கிறோம். 85 போகலாம். சரியம்மா, போவோம். யூடியூப்ல எல்லாரும் பாக்குறேன் இல்லையா, அதான் வாழ கிடைச்சு. யாராவது கேட்டுச்சு நம்ம சொன்னா நாங்க கடைசியில ஒரு திருப்பி பார்ப்போம். ஏன்னா அதுக்கு நிறைய நேரம் எடுத்துட்டு இது 2 பாட்டில் இங்கால பாக்குறோம். ஓம் 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 ஓம். தவயோகி 85வது மந்திரம். தவயோகி தயாபரி. அவர் தவத்தை யோகம் மூலம் அறிவிக்கிறவள். எல்லாருக்கும் தவம் கைகூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கின்ற தயாபரி. தயவானவள், அன்பானவள், கருணையானவள், அவளை செய்கின்றவள் தயாபரி. அதை பரிந்து செய்கிறவள் என்ற தலைவங்களை எழுதுகிறார்கள். இந்த இறைவி எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் தாங்கி காப்பாள். சரியோ, எடுத்து சும்மா முதியோர் காலத்துல திருவாழ் பயனில் பார்த்தாங்க. கொடுக்க தகுமுனல் கேள்மை இருக்கல்லால் எடுத்து சுமப்பானே இறைவன் எங்களை எல்லாரையும், எல்லா உயிர்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறவன். அதுபோல சக்தியும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்துகின்றார் திருமூல நாயனார். கண்ட சிலம்பு வளை சங்கு சக்கரம் பெண்டிசை போகி இறைவி பராசக்தி அண்டமோடெண்டிசை தாங்கும் அருள் செல்வி புண்டரிகத்தினுள் பூஷணையாளே. கண்ட சிலம்பு வளை சங்கு சக்கரம் பெண்டிசை யோகி இறைவி பராசக்தி அண்டமுடு எண்டிசை தாங்கும் அருள் செல்வி புண்டரிகத்தினுள் பூஷணை ஆளை. கண்ட சிலம்பு வளை சங்கு சக்கரம். கண்ட என்பது ஆராய்ந்து கண்ட, அதை வடிவாக நாங்கள் பார்த்து அறிந்து அது விளங்கி கண்ட சிலம்பு. அப்ப சிலம்பு அந்த காலில் அணிகிற ஆபரணம் உங்களுக்கு தெரியும். சிலம்பு அதிகாரம் பற்றி படித்த நாங்கள் சிலப்பதிகாரம். சிலம்பு அதிகாரம், சிலப்பதிகாரம். சிலம்ப வைத்தே ஒரு காப்பியம், ஒரு பெருங்காப்பியத்தை எங்களுக்கு தெரியும். அதே போல இங்கே சிலம்பு முக்கியமான ஒரு அணிகலன். வளை. வளை என்பது வளையல் அல்லது வளைசங்கு. அந்த புரிச்சங்கு, வலம்புரி சங்கு என்று சொல்லலாம். வளை என்று சொல்லி தனியை சொல்லி சங்கு என்று சொல்லலாம். வளை என்பது வளையல், சங்கு என்பது நாங்கள் அந்த இறைவனுக்காக அந்த விசைக்கின்ற ஒரு கருவி, இசைக்கருவி. அது விசேடமான பூசைகளில் எல்லாம் சங்கொலிக்கப்படுகிறது. அது ஓங்காரத்தின் உட்பொருளாக விளங்குகிறது அந்த சங்கோசை. சக்கரம். சக்கரம் என்பது அந்த ஆடியன் சொல்லுவோம், அந்த சக்கரம். அப்ப இதெல்லாம் அணிகலனா இருக்குது. கண்ட சிலம்பு வளை சங்கு சக்கரம் அவருடைய ஆபரணங்களாக, அது அவருடைய வைத்திருப்ப பொருளாக சிலம்பு அணிந்திருக்கிறாள், வளையல் அணிந்திருக்கிறாள், அல்லது வலம்புரி சங்க கையில் வச்சிருக்கிறாள், சக்கரத்தை கையில் வச்சிருக்கிறாள். அப்படியானவற்றை கொண்டிருக்கிறவள். அப்ப சிலம்பு நல்ல ஒழுங்கான நேர்த்தியாக செய்யப்பட்டதுதான் கண்ட சிலம்பு சொல்லுகிறார். எண்டிசை யோகி இறைவி பராசக்தி. எண்டிசை என்று 8 திசைகளிலும் நிறைந்திருக்கின்ற யோகம் என்பது இறைவனை அடைதல் சேர்ந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அப்ப அவள் யோகத்தை அழுகின்ற தன்மையாக 8 திசைகளையும் விளங்கி இருக்கிறாள். வெண்டிசை யோகி இறைவி எல்லாவற்றுக்கும் மேலான சக்தியாக, கடவுளாக இருக்கிறாள். இறைவனோடு சிவனோடு சேர்ந்து சக்தியாக இருக்கிறாள். அவர் பராசக்தி, மேலான சக்தி. அவள் 8 திக்குகளிலையும் இந்த யோகத்தை புலப்படுத்துகின்றவளாகவும், அவர் ஒரு
மேலான தெய்வமாகவும் அது மேலான சக்தியாகவும் இருக்கிறாள். அந்த பராசக்தி திசைகளையும் பொருந்தி இருக்கிறாள். அண்டமுடு எண்டிசை தாங்கும் அருட்செல்வி. அண்டம் என்பது ஏராளமான அண்டங்கள் இந்த பரவழியிலே இருக்கின்றன. மாணிக்கவாய் சொல்ற 100 கோடியின் மேற்படவிருந்தன. அண்டப்பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா, திருவண்ட பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்லுகிறார் அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம், அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் வளப்பெருந்தன்மையின் வளப்பெருங்கோடி. சரியா, ஒன்றினுக்கொன்று நீரதி பகரில். சரியா, அப்படி 100 கோடி மேற்பட விருந்த அண்டங்கள் 100 கோடிக்கு மேலாக இருக்கின்றன. அதுங்களுக்கு தெரிந்தவை மிக. இந்த விஞ்ஞான உலகம் கண்ட அண்டங்கள் சில அண்டங்கள் தான். ஆனால் மாணிக்கவாசகர் உள்ள அண்டங்கள் 100 கோடிக்கு மேல் சொல்கின்றார். இப்ப அண்டமுடு திசை, எண் திசை என்பது 8 திசை. 8 திசைகளும் தாங்குகின்ற தாங்கும் அருட்செல்வி. அவர் 8 திசைகளையும் அண்டங்களையும் 8 திசைகளையும் தாங்குகின்ற அவற்றை வழிநடத்துகின்ற அதில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் எல்லா பொருளுக்கும் ஒரு ஆதார சக்தியாக இருக்கிறவள். தாங்குகிற ஆதாரம். நிலம் ஆதாரம் நிலமாக இருக்கிறது போல சரியா, அதவளும் இந்த எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் அதில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்செல்வி. அவள் அருள்மழை பொழிகின்றவள், திருவருளை கொடுக்கின்றவள் அருட்செல்வி. அவள் 8 திசைகளையும் தாங்கி இருக்கும் திருவருட்செல்வி இருக்கின்ற எல்லா அண்டங்களையும் 8 திசைகளையும் துன்பம் சரியா புலா காப்பும் துன்பம் ஏற்படாமல் காக்கின்ற திருவருளையே செல்வமாக கொண்டவர் தான் திருவருள் செல்வி. திருவருள் தான் அவருடைய செல்வம். அதை கொடுக்க கொடுக்க குறையாது அது திருவருள் செல்வம். அவ்வளவு தூரம் அவள் அந்த அருளை வழங்கி கொண்டிருக்கிறவள். இந்த அருளை காத்து அழைத்து காத்து இருக்கின்ற அவள் செல்வியாக விளங்குகிறாள். புண்டரிகத்துள் பூஷணையாளே. அவள் புண்டரிகம் என்பது தாமரை, கமலம் என்று சொல்லுவோம். சரியா, தாமரை என்று சொல்லுவோம். இந்த 1000 இதழ் தாமரை சாஸ்திரம் என்று சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கின்ற பூஷணையாள், பூசிக்கத்தக்கவள், வணங்கத்தக்கவள், போற்றத்தக்கவள், நாங்கள் ஏற்றி பாடி பணியத்தக்கவள். அப்ப இந்த சிரசில இருக்கின்ற அதுக்கு மேல் இருக்கின்ற மீதானம் என்று சொல்லுவோம். அதை மீதானம் ஆகிய இடத்திலே இருக்கின்ற அந்த சகசலத்திலே ஒளிமயமாக விந்தி சக்தியாக ஒளிமயமாக இறைவனோடு நாதத்தோடு சேர்ந்திருக்கிறவளாக அவள் இருந்து எல்லாராலையும் வணங்கக்கூடிய மேலான நிலையிலே இருக்கிறவள். பூசணையாளியர் பூஜிக்கத்தக்கது என்றால் ஒருவர் வணங்குகிறார் என்றால் அவருடைய சிறப்பு, அவருடைய மேன்மை, அவருடைய மகிமையை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள முடியும். சரியோ. மற்ற புண்டரிகம் என்பது தாமரை என்று சொல்லுவோம். அதை இதய தாமரை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடியாருடைய இதய தாமரையிலே இருந்து அவர்களுக்கு நல்ல அருளை செய்யக்கூடிய வகையிலிருந்து மற்றவர்களால் வழிபடப்படுகிறது என்று சொல்லலாம். அவர் 2 விதமாக சொல்லப்படுது. இதய கமலம் அல்ல இதய தாமரையிலையும் இருக்கிறாள், சகசலத்திலையும் இருக்கிறாள். அவள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாள். அவள் ஏற்றுக்கொள்கின்ற அம்மையாக இருக்கிறாள். இப்போ நாங்கள் சில சொற்களை பார்ப்போம். இதுக்கு பார்த்த சொற்களாக இருந்தாலும் அவற்றை பார்ப்போம். வளை என்பது வளையல் அல்லது வலம்புரி. இந்த சங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வளைஞ்சு 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 போட்டு அந்த தன்மையை பார்க்கலாம். அது வலம்புரி சங்கு. யோகி என்பது யோகத்திலே இருக்கிறவள் அல்லது சேர்ந்து இருக்கிறவள். எங்கே சேர்ந்து இருக்கிறது? இந்த உலகத்துக்கு நன்மையை தரும்படி இறைவனோடு சேர்ந்திருக்கிறவள் யோகி. அல்லது எங்கு நிறைந்திருக்கிறவள். யோகி என்பதற்கு பல பொருள். யோகம் என்பது சேர்தல், அடைதல், இறைவனோடு ஒன்றியிருத்தல் என்றுதான் யோகத்தை சொல்லப்படுது. யோகம் என்றால் அதுதான். இந்த இவள் அதே மாதிரி யோக நிலையில இருக்கிறாள் அல்லது இறைவனோட சேர்ந்திருக்கிறாள் அல்லது எங்கும் நிறைந்திருக்கிறவள் யோகி. புண்டரிகம் என்பது நாம் முந்தி சொன்னதை விட தாமரை. சிலம்பு, வளை, சங்கு இதெல்லாம் நாதத்தை எழுப்புகின்றன, ஒலியை தருகின்றன. இப்ப நாதத்தை விளக்குறது
இந்த சிலம்பும் சங்கும். எங்களுக்கு தெரியும் சேரமான் பெருமான் நாயனார் சிலம்பொலி கேட்ட சென்னை இந்த சிலையிலே இருந்து அந்த இறைவன் ஆடுகின்ற நடனம் ஆடும்போது ஒடிக்கின்ற சிலம்பொலி கேட்டு விட்டுத்தான் அவர் மற்ற கர்மங்களை செய்கிறவர். ஒரு நாள் கேட்கவில்லை. அப்ப என்னென்று கேட்டால் சரியோ அவருக்கு தனக்கு நல்ல நிலையில நான் இறைவனை வழிபடலை என்று இறைவன் அருள் புரியவில்லை என்று அவரிடம் மனத்தாக்கப்பட்டு இறைவனிட மண்டாடி பிரார்த்திக்கிறார். இறைவன் சொல்றார், சுந்தர பாடலை நான் மகிழ்ந்தபடியால் அவனுடைய அந்த சிலம்பொலியை கேட்க செய்ய முடியவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப அந்த சிலம்பு என்பது ஒலிக்கிறது. சிலம்பொலி சிலம்பொலி அலம்பும் நிறைய கடல் அரவம் சிலம்பொலி அலம்பும் அலம்பும் என்று ஒலிக்கும். சம்பந்தர் பாட இருந்தார். நிறைய விஷயங்கள் வச்சோம். சிலம்புக்கு பல முக்கியத்துவம் இங்கே இருக்கின்றது. சில பரிகாரத்தை பற்றி சொன்னாங்க. இப்படி சேரமான் பெருமான சம்பந்தனுடைய பாடல்கள் அப்படி பல விஷயங்களை இந்த சிலம்பு விளக்குகின்றது. அது சிலம்பு நாதத்தை ஒலியே எழுப்புகிறது. சக்கரம் சக்கரம் என்பது அது ஒளியோடு விளங்குகின்ற தன்மை உடையது. சரியா? அப்ப ஒளியோடு விளங்கி சரியா பாவ விருத்திகளை அழிப்பது சக்கரம். சக்கரம் என்பது திருமால கையிலிருந்து நிற்கிற சக்கரம். அது என்ன செய்யும்? அந்த சக்கரத்தை விட்டால் அந்த எதிரிகளை அழித்து விட்டு தருகின்றது. திரும்பி வருவது சக்கரம். அது பாவ விருத்திகளை அழிப்பது. இந்த பாவங்கியராகளை கண்டிக்கிறதா இருக்கிறது. சரியோ? சக்கரம் சிலம்பு மற்றது பார்த்து நாங்கள் வளையம் வந்து அழகா இருக்கின்றது. வளை சங்கன்னு சொல்லலாம் அல்லது வளை என்று தனியே சொல்லலாம். கண்ட சிலம்பு என்றது காலில் அடைகின்ற சிலம்பு. அது ஆராய்ந்து காணப்பட்ட சிலம்பு என்று பார்த்தோம் நாங்கள். அதை தோத்து பார்க்கும்போது ஆராய்ந்து எடுக்கப்பட்ட அல்லது காணப்பட்ட சிலம்பு கை வளையல்கள் அல்லது வலம்புரி சங்கு சக்கரம் அணிந்த அன்னை பராசக்தி இவற்றையெல்லாம் தன்னோடு கொண்டிருக்கின்ற அன்னை பராசக்தி 8 திசைகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற தவயோக தத்துவம். தவயோகத்தை வெளிப்படுத்துகின்ற நிறைந்திருக்கிற தன்மையை கொண்டுள்ள என்றெல்லாம் இந்த தவயோகத்தை சொல்லலாம். தவயோக தத்துவம் அண்ட கோடிகள் அனைத்து திக்குகள். அண்ட கோடிகள் என்பது கோடிக்கணக்கான அண்டங்கள். அதுகளையும் அனைத்து திக்குகள் 8 திசை என்று சொல்லுவோம். சில விட 10 திசை என்று சொல்லுவார்கள். சரியோ? நிலம் மற்றும் மேலுள்ள ஆயத்தையும் சேர்த்து 10 திசை என்று சொல்லுவார்கள். 8 திசை என்று சொல்லுவார்கள். பல திசைகள் அதில் பல திசை என்று சொல்லுகின்றார். எல்லாத்தையும் தாங்கி நிற்கின்ற தயாபரி கருணை கடல் என்று சொல்லலாம். கருணை வெள்ளம், கருணையை வழங்குகின்றவள். அண்ட கோடிகள் 8 திக்குகள் அல்லது 10 திக்குகள் ஆகிய எல்லாவற்றையும் தாங்கி நிற்கின்ற தயாபரி கருணை தருகின்றவள். கருணை பரிந்து செய்கிறவள், பதிவுள்ளவர்கள். அருள் குணம் உடையவள், அருள் குணமுடையவள், அருட்செல்வி, அருள் குணமுடையவள். பணிந்து வணங்கி தொடுபவர் இதய தாமரையில் எழுந்தருளி உள்ளவள். அதான் அருட்செல்வி புண்டரிகத்தினுள் பூஷணை ஆளே. தாமரையிலே இதய தாமரையில் எழுந்தருளி சரியா இந்த பூஷணை செய்பவரை வழிபாடு செய்பவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லது மீதானம் என்று சொல்லப்படுகின்ற சகச்சரத்தில் எழுந்தருளிருந்து தன்னை வணங்குபவர்களை எல்லாருடைய அந்த வணக்கத்தையும் ஏற்று அருள் செய்யவள் அல்லது ஏற்று கருணை செய்கிறவள், பூஜையை ஏற்பவள். அதான் பூஷணையாளே. இந்த வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்கின்றவள். பார்த்தோம் என்றால்
கண்ட சிலம்பு வளை சங்கு சக்கரம் எண்டிசை யோகி இறைவி பராசக்தி அண்டமோடு எண்டிசை தாங்கும் அருட்செல்வி புண்டரிகத்தினுள் பூஷணையாளே. இது 85வது மந்திரம். 86 பார்த்தோம்னு சொன்னால் வளைசங்கு என்று சொல்லிட்டு சங்கினால் செய்யப்பட்ட வளையல் என்று சொல்லி இல்ல சங்கலை அப்படியே வளையல் செய்யறது. சங்குல வளையல் இருக்கு அந்த காலத்துல செய்தது தானே. எப்படி இருக்கு ஐயா? சங்குலால் செய்யப்பட்ட சங்கால வளையல் எங்க இருக்குது? இங்க ஆதாரம் தான் சொல்லுங்க. சங்கு வளையல்கள் சங்க பட்டி வட்டம் வட்டமா வளையல்கள் செய்யும். சங்க பட்டி செய்யறதுதான். அது ஒரு பூர்ணமான சங்கு இல்ல தானே அது. ஐயா சங்கு வளை என்று சிலப்பதிகாரத்திலையும் இருக்குது. சங்கு வளை என்று பொற்கொடி உடைத்தாள் என்று சொல்லி கண்ணகி உடைச்சதாகவும் இந்த சிலதுகள் சொல்லப்படுது ஐயா. சங்கு வளை இருக்குது. இங்க மனோமா சொன்னது போல சங்க வெட்டி வளைய செய்யறதா இருக்குது. சங்க அப்படியே வளையலா அணிஞ்ச மாதிரி இல்லை. சங்க வெட்டி தான் வளையல் செய்யறது. அப்படின்னா சரியா, நீங்க சங்கால வளைய செய்து போட்டு சொன்னீங்களே, சங்கால எப்படி வைக்கிறது? சங்க ஒரு அடிப்படை ஆதாரமா வச்சுட்டு அது வளைய செய்திருக்கிறார்கள், அது சரி. அப்படி சொல்லலாம், பலமுறி சங்கன்னு சொல்லலாம், பஜும்பாளையல்னு சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடியதா இருக்கின்றது. சரிதானே? நன்றி ஐயா. வாசமலர் ஆடை துதிப்பாடல் பூஜை என்பதை பற்றி அடுத்த மந்திரத்திலே சொல்லுகின்றார். திரிபுரையை எப்படி வழிபடலாம் என்று சொல்லி. திரிபுரை என்றது இந்த சக்தி, பராசக்தி, வைரவி எல்லாம் ஒரே சக்தியின் பல்வேறு பெயர்கள் அல்லது பல்வேறு வடிவங்கள். 1086. பூஷனை கந்தம் புனைமலர் மாகோடி யோசனை பஞ்ச தொலி வந்து உரை செய்யும் பாஷமில்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திரிபுரை காணே. இங்க வைரவி என்ற பெயரை சொல்லிட்டு திரிபுரை என்ற பெயரையும் சொல்றார். அதுல என்ன கருத்து என்று கேட்டால், எல்லா சக்திகளும் ஒன்றுதான்றதை பல இடங்களிலே திருமுறை சுட்டி காட்டுகின்றார். பூஷனை கந்தம் புனைமலர் மாகோடி யோசனை பஞ்ச தொலிவந்து உரை செய்யும் பாஷமில்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திரிபுரை காணே. நீங்க கண்டு கொள்ளுங்கள். காணே என்ற காணுங்கள். இப்போ பூஷனை கந்தம், இந்த பூஷனை என்பது வணக்கத்துக்குரிய, பூஜைக்குரிய, வழிபாட்டுக்குரிய. கந்தம், கந்தம் என்பது இந்த வாசனை பொருட்கள், சந்தனங்கள், சந்தன கலவைகள், சாம்பிராணி சொல்லுவோம், தூவம் பொருள்கள், குங்கிலியம் என்று சொல்லுவோம். இப்படி பலவிதமான பூசைக்குரிய வாசனை பொருட்கள் அல்லது பூசணையுடைய பூசறத்துக்குரிய அந்த கலவைகள், அந்த வழிபாட்டுக்கு வேண்டிய அந்த வாசனை பொருட்கள், அதுதான் பூஷணை கந்தம். பூஷணைக்குரிய கந்தம் என்பது வாசனை, வாசனையை தருகின்ற பொருட்கள். சரியோ? புனை மலர் மாகோடி, மாகோடி என்றது எல்லை இல்லாத. சரியா? அவர்களுக்கு சாத்தும் மலர்கள், புனைகின்ற மலர், சூடுகின்ற மலர்கள் மாகோடி, அந்த எல்லை இல்லாத ஆற்றலின் எல்லையை அவளுக்கு சாத்துகின்ற மலராகும். மாகோடி என்றது எல்லை இல்லாத மலர்களை எங்களுடைய வழிபாட்டு முறை மலர்கள் ஆயிரம் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்த நாங்கள் அந்த அட்ட புஷ்பம் என்று சொல்லி 8 விதமான மலர்கள், அந்த நாங்கள் மரத்திலே பறிக்கிற மலர்களில் உங்களுடைய இதயத்தாலே கொடுக்கிற மலர்கள், கொல்லாமை, விரதம், தவம், சரியா, பொய் கூறாது இருக்கிறது, இப்படியான 8 விதமான மலர்களை கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்கிறது. அதான் மாகோடி, பல விதமான நன்மையை செய்கின்ற அந்த மலரால கூடுதலான ஆற்றல் இருக்கும். நாங்கள் சாதாரணமாக பறிக்கிற மலர்களை போல இந்த மலரையும் கொண்டு பூஷணை செய்யலாம். ஏராளமான பலனை தருகின்றன. அதாவது மாகோடி. மற்றது அந்த
அவருடைய அந்த பீஜ மந்திரம் என்றது அந்த ஸ்ரீம் என்றது சக்திகளை ஸ்ரீம் எல்லாம் சொல்றமே இப்படியான மந்திரங்கள் கோடி வஸ்திரம் கோடி என்பது இந்த புதிய ஆடைகள் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் கோடி என்பது ஒரு பக்கம் அல்ல ஒரு பகுதி ஒரு மூலை என்று சொல்லுவோம் கோடி என்பது புதிய என்பது ஒரு இன்னொரு பொருள் சரியா கோடி உடை திருவருத்தில கோடி கோடி உடுக்கிறது சரியோ அதே கோடிக்கணக்கான பொருள் என்றெல்லாம் வருது இங்கே மாகோடி என்பது மிக அதிகமான வழிபாட்டு சாதனங்கள் கொடுத்து சேர்றாள் அதோடு இந்த புதிய ஆடைகளையும் இறைவனுக்கு அணிவிக்கிறது இப்போ புனைமலர் மாகோடி அழகிய மனமுள்ள பூக்கள் அவளுக்கு சாத்துகின்றன அல்லது இந்த அழகிய மலர்களோடு சேர்த்து இந்த புதிய ஆடைகளையும் அவளுக்கு அணிவிக்கிறார்கள் புனைமலர் மா கோடி மான்றது பெரியன்னு சொல்லலாம் இங்கே மிக அதிகம் சொல்லலாம் யோசனை பஞ்ச தொலிவந்து உரை செய்யும் அவளை சிந்திக்கிறதால அவளை நாங்கள் யோசனை என்று சிந்திக்கிறது நினைக்கிறது வணங்குறது தியானம் செய்யறது அப்படி செய்யும் போது சரியா இந்த பஞ்சத்தொலி பஞ்சம் என்பது குயிலுக்கு ஒரு பெயர் பஞ்சம் என்பது குயிலுக்கு ஒரு பெயர் அப்ப குயில்ற ஒலி போல வந்து சேருமா அதை நாதம் கேட்கும் சரியோ அவளை நாங்க சிந்திக்கும் போது அந்த மெல்லிய ஒலி சிலம்பொலி கேட்கறது போல மெல்லிய குயிலொலி போன்ற நாதம் கேட்கும் அது ஒரு அதே யோசனை என்ற யோசனை தூரம் சரியா யோசனை தூரம் காத தூரம் என்றெல்லாம் அந்த நாள்ல தூரத்தை குறிக்கிற சொல்லுகள் பலவாக விளங்குகின்றன யோசனை தூரம் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை சொல்லலாம் என்ன யோசனை என்பது காத தூரம் என்று சொல்லுவாங்க அல்லது ஒரு 10 மைல் நாங்கள் இப்போ சொல்றோம் என்றால் 10 மைல் தூரத்தை ஒரு யோசனை என்று சொல்லுவோம் சரியோ யோசனை பஞ்சத்து ஒலி யோசனை எங்களுக்கு அந்த கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பஞ்சம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன குயிலுக்கு வரும் மற்ற சங்குக்கும் ஒரு பெயர் இருக்கு பஞ்சம் சரியோ மற்றது இந்த வாத்தியங்கள் 5 விதமான வாத்தியம் இருக்குதுன்னு அதுல ஒரு வகையான வாத்தியம் 5 வகையான வாத்தியங்கள் எங்களுக்கு தெரியும் தோல்கருவி தொடைக்கருவி நரம்பு கருவி தாளக்கருவி முடட்டுக்கருவி அதை நான் திரும்ப பார்ப்போம் அப்ப இங்கே யோசனை பஞ்சத்தொலி வந்து உரை செய்யும் இது பல விதமான பொருளை உரையாற்றி சொல்றார்கள் இந்த குயிலின் ஒலி போல அவருடைய நாதம் கேட்கும் அல்லது யோசனை தூரம் கேட்கின்ற பஞ்சசன்னிய ஒலி அதாவது அந்த வாத்தியங்கள் ஒலி பல தூரத்துக்கு கேட்கும் அங்கேயே ஒலிக்கின்ற வாத்தியங்களுடைய ஒலி பல யோசனை தூரங்களுக்கு பல மைல் தூரத்துக்கு கேட்கும் அவ்வளவு விதமா ஒலியே இருக்கின்றது சரியோ நெடுந்தளவுக்கு கேட்கும் இந்த 5 வகையான இயம் பஞ்ச இயம் பஞ்ச வாத்தியம் வாத்தியம் என்றது இயம் என்றது இயங்குகிறது வாத்தியம் முழங்கும் பாஷமில்லாத மணிமந்திர யோகம் பாஷம் என்பது இங்கே பாஷகம் என்றதுக்கு பாஷம் என்று பாவிக்கிறார் பாஷகம் இல்லாத மேன்மையான மந்திர யோகமாகும் அதுதான் பாஷகம் என்பது வார்த்தையால சொல்ல முடியாத மந்திரம் இந்த மந்திர ஒலி சரியா இந்த பீஜ மந்திரம் மற்றது இந்த சங்கொலி மற்றது இந்த பஞ்சத்தொலி என்று சொல்ற குயில் ஒலி அல்லது இந்த வாத்தியங்கள் ஒலி எல்லாம் என்ன சொல்றது பாஷமில்லாத சொற்கள் சொல்ல முடியாத வார்த்தையால சொல்ல முடியாத அந்த மந்திர யோகமாகும் இந்த இப்படியானதெல்லாம் அந்த சக்தியை பைரவியை வழிபடக்கூடிய மந்திரங்களாக இருக்கின்றது பூஜை செய்யறதுக்குரிய அந்த பொருள் எல்லாம் கொடுத்து பெரிய அந்த கோடிக்கணக்கான மலர்களை சூட்டி அல்லது அவளை நிறைய புதிய ஆடைகளை அணிவித்து இந்த ஒலிகள் எல்லாம் வந்து ஒலிக்கிற மாதிரி பல தூரம் கேட்கிற ஒலிகளை எல்லாம் இங்கே இருக்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் வார்த்தையால வர்ணிக்க முடியாத என்று சொல்றார் அவர் மந்திர வாசமில்லாத மணிமந்திர யோகம் மணியை போன்ற சரியா
அந்த மிக மேலான யோகமாகும். தலையாகிய திருவைந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லலாம். திருவந்தெழுத்தையும் அங்கே உச்சரிக்கிறார்கள். வாசம் இல்லாத, சொல்ல முடியாத, வார்த்தையால வர்ணிக்க முடியாத மணி போன்ற பெருமதி மிக்க இந்த மந்திர யோகம் இந்த திருவைந்தெழுத்து செய்கின்ற முறையாகும். தலையாய திருமந்திர யோகமாகும். தேசம் திகழும் திரிபுரை காகானே. இவள் தேசமெல்லாம் திகழ்கின்றாள். எல்லா இடங்களையும் ஒளிமயமாக காட்சி அளிக்கின்றாள். தேசம் என்பது தேசம் என்பது நாடுகள் என்று சொல்லாமலும் இங்கே தேசஸ் என்பது பிரகாசம். நல்ல தேசாக இருக்கிறாள் என்றால் ஞானியோட முனிவோட முகத்தை பார்த்தால் அங்க ஒளிவட்டம் வீசிக்கொண்டிருக்கும். அது சொல்ற தேசஸ் என்று. அப்ப தேசம் திகழும் அந்த ஒளிபயமான பிரகாசமான தன்மையை கொண்டவளாக இந்த திரிபுரை இருக்கிறாள். இதை கண்டுகொள்ளலாம். தரிசி காணி என்றது பாருங்கள், காணுங்கள், தரிசியுங்கள், வணங்குங்கள். இதனை அறிந்து ஒளிவடிவாக விளங்குகின்ற தேசம் திகழும் ஒளிவடிவாக பிரகாசத்தன்மையாக தேசமிக்கவளாக விளங்குகின்ற திரிபுரையை நீங்கள் காணுங்கள், கண்டு வணங்குங்கள், அவளை தரிசியுங்கள். இதனை செய்து ஒளிவடிவாக விளங்கும் திரிபுரையை வணங்குனீங்க என்றால் அவள் என்ன செய்வாள்? உங்களுடைய வழிபாட்டை ஏற்று ஒளி பொருந்திய திரிபுரையாக இருந்து அருள் புரிவாள் என்று சொல்லுகிறார். இதிலே கந்தம் என்பது சந்தன குழம்பு அல்லது வாசனை, சரியோ? அப்படியே அந்த இறைவனுக்கு அல்லது சக்திக்கு வழிபடக்கூடிய வாசனை பொருட்கள் தான் கந்தம் என்பது. பஞ்சத்தொலி என்பது இங்கே குயிலொலி, சங்கொலி, ஐவகை இயங்களி. இயம் என்பது வாத்தியம், சரியோ? அப்படி எல்லாத்த ஓசைகளும் இது எல்லாம் பொருந்தும். குயில் போன்ற ஒலி அங்கே இருக்கின்றது. மற்றது ஐவகையான இயங்கள், ஐவகையான வாத்தியங்கள ஒலி, சங்கொலி எல்லாம் காத தூரம் 10 மைல் தூரத்துக்கு, அதான் யோசனை என்று சொல்றார், தூரத்துக்கு கேட்கும். மாகோடி என்பது புதிய ஆடை, புதிய சீலை, புதிய வஸ்திரம் என்று வரும். புத்தாடை. மற்றது இந்த வலிமை அடைந்த உயர்ந்த, சரியா, எல்லை இல்லாத என்றும் வரும். கோடி என்பது எல்லைக்குன்னு சொல்றாங்க. ஒரு கொடியில இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு எல்லையில இருக்குது. அப்படி பலவிதமாக கோடிக்கு சொல்லப்படுகின்றது, சரியோ? சப்த கோடி மகாமந்திரம் வெளிப்பட்டிருப்பீங்க. சப்த கோடி என்பது 7 முடிவுகள். கோடி என்பதற்கு முடிவுகள் என்ற பொருளும் வருகின்றது, சரியோ? இங்கே அவள் நல்ல முடிவுகளை செய்கின்ற தன்மையை கொண்டவள், உயிர்களுக்கு நன்மையை செய்கின்ற செயல்களை கொண்டவள் என்றும் சொல்லலாம். அந்த கோடி என்பதற்கு பலவிதமான பொருளை சொல்வது. எல்லா பொருளையும் நாங்கள் பொருத்தி பார்க்கலாம். மாகோடி, எல்லை, புத்தாடை, சரியா, கணக்கற்ற என்று பலதும் சொல்லப்படும். ஐவகை இயங்கள் என்பது பஞ்ச வாத்தியங்கள், பஞ்ச கருவிகள், ஐவகை இயங்கள். சொன்ன தோற்கருவி. தோற்கருவி எங்களுக்கு தெரியும், மிருதங்கம், தோல்லாம் அடிக்கிறதுன்னு. அது மேளம், தவிலன்னு சொல்லுவோம், அது இந்த தோற்கருவி. உடுக்கை, தோற்கருவி, அதெல்லாம் இந்த வழிபாட்டில் ஒலிக்கப்படுகின்ற கருவி, அதான் தோற்கருவி. தொலைக்கருவி அல்லது துளைக்கருவி, இப்போ புல்லாங்குழல், நாதஸ்வரம், இதெல்லாம் துளைக்கருவி. அந்த துளையில வச்சுட்டு அந்த இசையை எழுப்புவார்கள், துளைக்கருவி. நரம்பு கருவி, வீணை. இந்த நரம்புன்றது அங்க இருக்கிற அந்த கம்பி மாதிரி இருக்கும், அது வீணை, வயலின் சொல்லலாம். தாளக்கருவி. தாளக்கருவி வந்து தாளம் போடுறது சல்லரி என்று சொல்லுவோம். அதாவது அந்த கையில 2 வச்சு அடிக்கிற தாளம். சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தாருன்னு சொல்லுவார். அவர் கையால தாளம் போட்டு குழந்தை பிள்ளை கை நோவு முடிஞ்சு சொல்லி போட்டு இறைவன் தாளம் கொடுத்தாராம். அந்த தாளம் சல்லரி என்று சொல்லுவோம், அல்ல கைத்தாளம். மிடட்டுக்கருவி. மிடட்டுக்கருவி வந்து மிடட்டால ஊதுறது சங்கு.
இப்படியான கருவிகள் எல்லாம் அங்கே ஒலித்து கொண்டிருக்கின்றன. அந்த ஓசைகள் பல காத தூரம் அல்லது யோசன தூரம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. அதை வாக்கால சொல்ல முடியாது, வார்த்தையால வர்ணிக்க முடியாத அந்த அளவுக்கு இனிமையாகவும் பக்திமயமாகவும் இருக்கின்றது. பாஷம் என்பது வசனம் அல்லது பேச்சு. பாஷம் இல்லாதது சொல்ல முடியாது, சொல்றதுக்கு இயலாத, சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமிழந்துடுவாள். பராசக்தி வாழியந்தே துதிப்போம் என்று சொல்லி பாரதியார் பாடுகின்றார். இந்த சொல்லுக்கடங்கா சொல்லால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த ஓசை நயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரியோ? அப்ப இந்த வாசம் இல்லாதன்றது புறச்செயல்கள்ல வசப்படாத, வாசம் என்பதுக்கு வசம் என்று சொல்றதுக்கு புறச்செயல்ல வசப்படாத பூர்த்தியான நிலை, அதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மணிமந்திரம், மந்திரங்களிலே மணி போன்றது, உச்சமானது, மேலானது, மணியை போல ஒளி வீசுகின்ற, அருளொளி வீசுகின்ற, சிறப்பை தருகின்ற மந்திரம் திருவைந்தெழுத்தே. திருவைந்தெழுத்துறது உங்களுக்கு தெரியும். தூல பஞ்சாட்சரம் நம சிவாய, தூக்கும பஞ்சாட்சரம் சிவய நம. சரியோ? காரண பஞ்சாட்சரம் சிவ சிவ. சரியா? மகாகாரண பஞ்சாட்சரம் சிவ மகாமணி ஷி என்று சொல்லி அது பலவிதமான கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலும் இப்படி மந்திரங்கள் பலவிதமாக இந்த பஞ்சாட்சரம் சொல்லப்படுகின்றது. அது மணிமந்திரம் என்று சொல்லுவோம். மணி என்றது தலையானது, மேலானது, சிறப்பானது, உன்னதமானது, உயர்ந்தது என்று சொல்லி அதையும் சொல்லலாம். அப்ப இந்த மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் திருவாய்ந்தெழுத்து மிக உச்ச தன்மையை கொண்ட மந்திரம், அதான் மணிமந்திரம். யோகம் என்பது கூட்டம் என்று சொல்லுவோம், சேர்க்கை என்று சொல்லுவோம், கூடுதல், சேருதல், அடைதல். இப்ப நல்ல நிலையை அடைகிறது, இறைவனை அடைகிறது தான் யோகம் என்று சொல்லுவோம். சரியோ? அட்டாங்க யோகம் என்பது 8 வகையில் இறைவனை அடைகிற யோகம். அப்ப அந்த அடைகிற முறையை எங்களுக்கு காட்டியிருக்கிறாள். சரியோ? அதான் பாஷம் இல்லாத மணிமந்திர யோகம். அப்ப இறைவனை அடையக்கூடிய வழி இந்த மந்திரத்தை உச்சரித்தல், சேருதல், இறைவனை அடையக்கூடிய வழியாக அதை சொல்லப்பட்டிருக்கிறது. யோசனை என்று நமக்கு சொன்னது போல காத தூரம் அல்லது 10 மைல். சரியோ? தேசம் என்பது இந்த உலகத்தை சொல்லலாம், உலக மக்களுக்கு எல்லாருக்கும் நன்மை பயக்கணும் சொல்லலாம். இங்கே ஒளி அண்ணி சொல்லலாம், பிரகாசம். சரியா? தேசஸ் என்று சொல்லுவோம். அப்படி நிறைய விளக்கங்களை இங்கே சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இப்ப நாங்க தோத்து பார்க்கும்போது இறைவியை பூசித்து வழிபடுவதற்கு வேண்டியன, இறைவியை, இந்த பைரவியை அல்லது இந்த திரிபுரையை அல்லது இந்த சக்தியை பூசித்து வழிபடுவதற்கு வேண்டியன வாசம் மிக்க நறுமலர்கள். இது அட்ட புஷ்பங்களாயும் இருக்கலாம், இயற்கை மலர்களாயும் இருக்கலாம். புத்தம் புதிய சிறந்த ஆடைகள், அதான் மாகோடி. ஏராளமான மலர்களை சொல்லலாம். அத்தோடு இங்கே புத்தம் புதிய சிறந்த ஆடைகள், மாகோடி. மா என்பது புத்தம் புதிய என்று சொல்வதால் சிறந்த ஆடைகள். ஒரு காத தூரம் கேட்கும், 10 மைல் தூரம் அல்லது ஒரு யோசன தூரம் கேட்கும் 5 வாத்திய இசை, பஞ்சக்கருவிகளின் இசை. 5 வாத்திய இசை, மனம் ஒன்றி ஓதப்படும் பஞ்சாட்சர மந்திரம், அதான் பாஷமில்லாத மணிமந்திர யோகம். மனமொன்றி ஓதப்படும் பஞ்சாட்சர மந்திரம் அல்லது திருவைந்தெழுத்து. துதிப்பாடல்,
பூசணைக்குள்ள வருது துதிப்பாடல். தியானம். இவை மூலம் உலகமெங்கும் உயர ஓங்கி விளங்கும், உலகமெங்கும் உயர ஓங்கி விளங்கும் அல்லது தேசத்தை அல்லது பிரகாசத்தை எங்கும் விளங்கச் செய்யும் என்றும் அதை மாற்றிக்கொள்ளலாம். தேசம் திகழும், தேசம் என்பதுக்கு உலகத்துக்கு வரும், பல நாடுகளுக்கு வரும். இங்கே தேசஸ் என்று சொல்ற ஒளிப்பிரவாகத்தையாக விளங்குகின்ற இந்த சக்தியையும் குறிக்கும். திரிபுரையை கண்டு வழிபடுங்கள். திரிபுரை காணி, திரிபுரையாகிய இந்த சக்தியை தரிசியுங்கள், கண்டு வழிபடுங்கள் என்று முடிக்கிறார். பூஷனை கந்தம் புனைமலர் மாகோடி யோசனை பஞ்ச தொலிவந்து உரை செய்யும் வாசமில்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திரிபுரை காணி. அப்படிப்பட்ட அந்த திரிபுரையை நீங்கள் கண்டு வழிபடுங்கள், உள்ளத்துக்குள்ளே வைத்து வழிபடுங்கள், அவளை தரிசித்து பயன்பெறுங்கள் என்று இதன் மூலம் எங்களுக்கு அறிவுரை தருகிறார். அடுத்தது 1087வது மந்திரம். மூவருக்கும் முதல்வி. மூவர் என்பது இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர். இந்த திரிபுரையை அறிந்து வழிபட்டால், இந்த சக்தியை வழிபட்டால், அவளை நன்றாக அறிந்து உணர்ந்து வழிபட்டால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதுக்கு சமம் என்ற கருத்தை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். திரிபுரையை அறிந்திருந்தது மனப்பூர்வமாக அறிந்து உணர்ந்து வழிபட்டால் எல்லா பற்றுக்களையும் பாசங்களையும் விட்டு அவளை மனத்திலே இருத்தி நிறைந்த மனதோடு அவளை வழிபட்டால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டத்துக்கு சமமாக சொல்லப்படுகின்றது. இந்த பைரவியின் தரிசனத்தின் போது, தரிசனம் என்பதை காணும் போது, வழிபடும் போது என்னத்தை நாம் காணலாம் என்றதை இங்கே விளக்கி சொல்லுகின்றார். பாப்போம். 1087. காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன்போல தோற்றிடும் வேணும் சிவனும் பிரமனும் மாயனும் காணும் தலைவினல் காரணி காணே. முதல் பாட்டிலையும் காணி என்று சொல்றார், இங்கேயும் காணுங்கள், எங்களுக்கு இங்கே கண்டுகொள்ளுங்கள். காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பேணும் பல பல பொன் போல தோன்றிடும் வேணும் சரியா சிவமே பிரமனும் மாயனும் காணும் தலைவி நற்காரணி தானே. இப்ப காணும் பல பல தெய்வங்கள், நாங்கள் காணுகின்றோம், பல தெய்வங்களை காணுகின்றோம், சிறு தெய்வங்களை காணுகின்றோம், குலதெய்வங்களை காணுகின்றோம். நாங்கள் நினைத்து எந்தெந்த தெய்வங்களை அதான் பல பல தெய்வமாகவும் பரணாதிபாகன் சரியா பசுபேறு மங்கள் பரமன் சொல்லுவாங்க. பல பல வேடமாகும் என்றது பல பல வடிவங்களை கொண்டவர் இறைவன். அவர் சக்தியாயும் இருக்கிறார், சிவனாயும் இருக்கிறார். சரியோ. மற்றது யாதொரு தெய்வம் கண்டீர் பத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தாம் வருவார். யாதொரு தெய்வம் என்று சொன்னால் பல தெய்வங்கள் இருக்குது சரியா. சிறு தெய்வங்கள் இருக்குது, பெரிய தெய்வங்கள் இருக்குது, குல தெய்வங்கள் இருக்குது, இப்படி பல தெய்வங்கள் சரியா. அப்படி நாங்கள் காணுகின்ற இந்த உலகத்துல காணுகின்ற வித்தியாசமான ஒவ்வொரு விதமான தெய்வங்களை நாங்கள் காணுகின்றோம், நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்தில் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் பொருட்டு இந்த அயன் அரி அரண் என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வங்கள் உட்பட பல தேவர்களை நாங்கள் தெய்வங்களாக காணுகின்றோம் சரியோ. தேவர்களும் அம்மையாருளால் நம்முடைய 6 உயிர்களிலிருந்தும் தோன்றுகின்றாள். அவனுடைய உயிர்களுக்கு அவள் காட்சி அளிக்கின்றாள். இந்த தெய்வம் பல பல தெய்வமாக இருக்கிறவள். இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர் உட்பட பல தெய்வங்களையும் தொழிற்படுத்துகின்ற தன்மையை கொண்ட அந்த
சக்தியானவள் என்ன செய்கிறாள்? எங்களுக்கு தோற்றமளிக்கின்றாள். காணும், நாங்கள் காணக்கூடிய வகையில் இருக்கிறாள். சரியோ? அவள் இந்த பல தெய்வங்கள் வடிவங்களாக இருக்கிறாள். நாங்கள் காணுகின்ற பல தெய்வங்களையும் சரியா அவள் ஒருமித்து இருக்கின்ற, அவளை வழிநடத்துகின்ற மேலான தெய்வமாக விளங்குகிறாள். அதான் காணும் பல பல தெய்வங்கள். வெவ்வேறு பூணும், வெவ்வேறு பூணும், பூணும் என்பது சேரும் என, வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோன்றிடும். நாங்கள் அணிகின்ற, ஊணுகின்ற என்பது அணிகின்ற, சரியா? நாங்கள் வித்தியாசமான வேறு வேறு வகையில அணிகின்ற வித்தியாசமான இந்த பொன் போல, சரியா? இந்த பொண்ணை வச்சிட்டு மாலை என்று சொல்லுறோம், காப்பு என்று சொல்லுறோம், தோடு என்று சொல்லுறோம், அட்டியல் என்று சொல்றோம், நெக்லஸ் என்று சொல்றோம். எல்லாம் பொன் தான், எல்லாம் பொன் தான். தாலிக்கொடி என்று சொல்றோம், சரியா? இப்படி பலவிதமான பேரை சொல்லி அழைக்கிறோம். ஆனால் அதுல ஆரம்பம், அதுல ஒரிஜினல் சொல்லுவோம்னு, அதுல மூலம் இந்த தங்கம் அல்லது பொன். வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோன்றிடும். இப்படியாக அந்த ஒரே தெய்வம், ஒரே பொன், ஒரே தங்கம் பல தெய்வங்களாக இருந்து எங்களுக்கு அருள் செய்யும். எங்களுக்கு பலவிதமான ஆபரணங்களாக, அணிகலன்களாக அந்த பொன் விளங்குவது போல இந்த சக்தியானவள் பல பல தெய்வங்களாக விளங்கி எங்களுக்கு நன்மையை செய்கிறாள் சொல்லுகிறார். தான் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோற்றிடும், அவளும் அவ்வாறாக விளங்குவாள். அது நாங்கள் காணுகின்ற இந்த உலகத்துல காணுகின்ற அல்லது எங்களுடைய இந்த நடைமுறையில காணுகின்ற தெய்வங்கள் பல பல இருக்கின்றது. அதில் நாங்கள் சக்தியை காண வேண்டும். அவள் சக்தி வடிவாக இருக்கிறாள். அவள் இப்படி வேற வேற இருக்கிற எப்படி என்று கேட்டால், நாங்கள் ஒரே தங்கத்தை கொண்டு பலவிதமான நகைகளை, ஆபரணங்களை அணிவது போல அவளும் ஒரே தெய்வமாக இருந்து பல பல தெய்வங்களை இணைந்து எங்களுக்கு அருளை செய்கின்றாள். பேணும் சிவனும் பிரமனும் மாயனும், பேணும் என்பது பெருமைப்படுத்துகின்ற, மேலான, போற்றப்படுகின்ற, பேணப்படுகின்ற, பெருமைப்படுகின்ற என்று சொல்லலாம். பேணும் என்பது சிவனும் பிரமனும் மாயனும். இந்த சிவனும், சிவன்பது அரண் அல்ல உருத்திரன், பிரமன் பிரமதேவன், அயன் நான்முகன், திருமால் விஷ்ணு என்று சொல்லி அவர்கள், சரியா? அவனை பிரம்மன் திருமால் ருத்திரன் ஆகியோர் வழிபடுவார்கள், சரியா? அப்ப இங்கே இந்த பிரம்மா விஷ்ணு ருத்திரர் எல்லாரும் தேவர்கள், சரியா? சிவன் மட்டும்தான் மேலான தெய்வம், முழு முதற் கடவுள். அவருடைய ஆணையங்களை தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் தொழில்படுகின்றன. அந்த ஆணையை கொடுக்கின்றவள் இந்த சக்தி. அதுதான் அவையேதானே ஆயுத வினையின் போக்குவரவு புதிய ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் அன்றே, சரியா? அவையே தானே ஆய் இது வினையின், அவையே என்பது ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து இந்த நல்வினை தீவினைகளை காரணமாக, நல்வினை தீவினையின் பயனாக, விளைவாக என்ன? பிறப்பும் இறப்பும், போக்குவரவு, இறப்பும் இறப்பும், போக்குவரவு புரிய அது சேரத்துக்கு ஆணையின், இந்த சக்தியின், அருட்சக்தியின் நீக்கமற பிரிவராது, நீக்கமற நிற்குமன்றே. அவையே தானே ஆயுத வினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமற நிற்குமன்ற. இந்த ஆணை என்பது இங்கே சக்தி என்பது. அப்ப இந்த சிவன் சக்தியோடு சேர்ந்து செய்கிறான். அவர்களுக்கு துணையாக அவருடைய ஆணைகளை ஏற்றி, அந்த சக்தியினுடைய இந்த தன்மையை ஏற்றி தொழில் செய்கிறவர்கள் இந்த பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்படுகின்ற தேவர்கள். அவர்கள் சிவன் அல்ல, அவர்களாம் சிறு தெய்வங்கள். பேணும் சிவன், சிவன் என்றது இங்கே ஒருத்தரன் சொல்றார்கள். ஒருத்தரன் என்றது இந்த சாதாரண ஒருத்தரன், சங்காரஞ்சியர் ஒருத்தரன் மகா ஒருத்தரன் சொல்லுவோம். சர்வ சங்கார காரணன் இந்த மகா ஒருத்தரன். இவர்கள் எல்லாம் சாதாரணமான தேவர்கள், சரியோ?
இந்த விதிகள் எல்லாம் அந்த இங்கே அம்மையினுடைய ஆணையை இந்த பொண்ணை ஒக்கக்கூடியதா இருக்கும். பல பல தெய்வங்களாக உள்ள சிவன், பிரமன், மாயன் என்பவர் சரியா எல்லாரும் அந்த தெய்வங்களாக தோன்றுவார்கள். காணும் தலைவி நற்காரணிதானே, அந்த புற தெய்வங்களாக விளங்குகின்ற காணுகின்ற அந்த தலைவி, நாங்கள் காணுகின்ற பல வடிவங்களாக விளங்குகின்ற பல தெய்வங்களை இயக்குவதை காணுகின்ற தன்மையை கொண்டவள் அந்த தலைவி. அவள் நற்காரணி தானே, அவள் நல்ல இந்த பிரியான செயலை செய்கிற ஒரு காரணமாக விளங்குகிறவள், எல்லாவற்றுக்கும் காரணமாக இவனோடு சேர்ந்து உலகத்தை இயக்கிறது, உலகத்தை தோற்றுவிக்கிறது, உலகத்தை ஒடுக்கிறது, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவள். அப்படி அவளை காரணி என்று சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவள் காரணி. அப்ப இந்த தலைவி, ஆணின் தலைவி நற்காரணிதானே, இந்த உலகத்துக்கு, இந்த உலக இயக்கத்துக்கு, இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு காரணமாயிருக்கிற தேவி அவள் காரணி. சரியோ? இந்த வண்ணம் காட்சி தருகின்ற பல பல தெய்வங்களாக இருந்து அவற்றை வழிநடத்தி காட்சி தருகின்ற, காணும் காட்சி தருகின்ற, தரிசனம் தருகின்ற அந்த தலைவி, அந்த மேலான தெய்வம் அதான் இந்த உலக பிரபஞ்ச செயற்பாட்டுக்கு காரணமாயிருக்கின்றவள். ஆனபடியால் அவளை காரணி என்று அழைக்கின்றார்கள். காரணி, இந்த தேவியே முத்தேவர்களுக்கும் காரணி ஆவாள். எல்லாவற்றையும் இயக்குகின்றவள், நடைமுறைப்படுத்துகின்றவள், செயற்படுத்துகின்றவளாக விளங்குகின்றாள். ஆகவே பல பல தெய்வங்கள் புடைசூழ பல அணிகளை பூண்டு பிரமன் மால் அரண் ஓட்ட தலைவி தோன்றுவாள் காணே. அவள் அப்படி இருக்கிறாள், பார்த்துக் கொள்ளுங்கள். சரியோ? காணும் தலைவி காரணி காணி, அவளை காணுங்கள். அவள் பலவர் எல்லா தெய்வங்களையும் நெறிப்படுத்துகின்றவளாக, சரியா, பல காரண ஆபரணங்களை அணிந்த தன்மையை போல, ஒரே தங்கத்திலே பல ஆபரணங்களை கொண்டு இருக்கிறது போல அவளும் பல 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 தெய்வங்களாகவும் இருந்து ஒரே தனி தெய்வமாக விளங்குகிறாள். அவள்தான் உலகத்துக்கு காரணி. இது காணும் தலைவி காரணி தானே. பூண் என்பது ஆபரணம், பூணும் என்பது அணிகிறது. பூண் என்பது ஆபரண நகைகள். சரியோ? பேணும் என்பது பேணி பார்க்கிறது, பெருமைப்படுத்துகின்ற, அவதானிக்கின்ற, மேன்மைப்படுத்துகின்ற என்றெல்லாம் பேணும். மாயன், இந்த மாயத்தை சேர்ந்தவன் திருமால், விஷ்ணு என்றெல்லாம் சொல்லுவோம். சரியோ? தோத்து பார்க்கும்போது காணப்படுகின்ற தெய்வங்கள் அநேகம். சரியா? இந்த பிரபஞ்சத்துல பல வேறு தெய்வங்களை பலரும் வழிபடுகிறார்கள், பல விதமாக வழிபடுகிறார்கள், பல இடங்களிலும் வழிபடுகிறார்கள். காணப்படுகிற தெய்வங்கள் அநேகம். இப்படி பலவாக தெய்வங்கள் இருப்பது, இப்படி பலவாக தெய்வங்கள் இருப்பது தங்கம் என்ற ஒரே ஒரு பொருளிலிருந்து, தங்கம் என்ற ஒரே ஒரு பொருளிலிருந்து அவரவர் விருப்பத்துக்கேற்ப பூண்டு கொள்ளும் அல்லது அணிந்து கொள்ளும், அவரவர் விருப்பத்துக்கேற்ப பூண்டு கொள்ளும் அல்லது அணிந்து கொள்ளும் பல வகையான ஆபரணங்களை செய்து கொள்வது போன்றதே ஆகும். பலவிதமான ஆபரணம் என்றது இங்கே நகைகள் என்று சொல்லுவோம். அதை அணிந்து கொள்வது ஒரே தங்கம்தான், அது பல்வேறு விதமான நகைகளாக செய்யப்படுகின்றன. அதே போலதான் ஒரே சக்தியானவள் பல பல தெய்வங்களை வழிநடத்துவதாக இருக்கிறாள். தெய்வங்கள் பல வகையாக இருந்தாலும், தெய்வங்கள் பல வகையாக இருந்தாலும் அவை யாவற்றுக்கும் பெருமையாக தான் பேணும், பெருமையாக பேசப்படும் உருத்திரன், பிரமன், திருமால்
ஆகிய மூவருக்கும் கூட அவர்கள் செயல் விளங்கி காண, அதான் காணும், அவர்கள் செயல் விளங்கி காண காரணமாக இருக்கும் காரணியே முதல்வி ஆவாள், பராசக்தி ஆழ்வாள், அல்லது பைரவி ஆவாள், அல்லது திரிபுரி ஆவாள், அப்படியும் நாங்கள் எழுதி கொள்ளலாம். காரணியா இருக்கிறாள், எல்லாவற்றுக்கும் காரணியா இருப்பவள், காரணமா இருக்கிறவள் காரணி என்று சொல்லுவோம். அதுதானே, அவள் எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருக்கிறபடியா அவளை காரணி, காணே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இப்படித்தான் இருக்கிறாள் காணி என்றது கண்டு கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லது அவளை தரிசியுங்கள், காணுங்கள் என்று தரிசிக்க வணங்குங்கள் என்று சொல்லலாம். காணி என்றதுக்கு இந்த மாதிரியான விளக்கங்களை சொல்லலாம். திரிபுரையை இந்த மாதிரி வழிபடுங்கள் என்றால் அவள் எல்லாமாக இருக்கிறாள், எல்லா தெய்வங்களா இருக்கிறாள். சரியோ, முந்தி சொன்னது போல யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தாம் வருவார். அந்த தெய்வங்கள் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் அவை இல்லாதான் அறிந்தருள் செய்வன் என்று சொல்லி சித்தியார் சொல்லுது. அதே போலதான் இங்கேயும் சொல்லுங்க, திருமணத்தில் சொல்ற நாங்கள் அடிக்கடி சொல்றது, சக்திக்கும் சிவத்துக்கும் நாங்கள் எந்த விதமான வேறுபாடையும் காண முடியாது. சக்தி என்றால் அங்கே சிவம் இருக்கு, சிவம் என்றால் அங்கே சக்தி இருக்கிறது. சித்தியார் சொல்றது சக்தி என்று சிவம் இல்லை, சிவம் என்று சக்தி இல்லை, இங்கே காணுங்கள் என்று சொன்னால் காரணி என்றால் காரணன் இருக்கின்றான். அப்ப காரணன் சிவன், காரணி சக்தி. சரியோ, அதே காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோற்றிடும் வேணும் சிவனும் பிரமனும் மாயனும் காணும் தலைவி நற்காரணி தானே, காரணி தானே. அடுத்தது 1088வது மந்திரம். இது தவயோக தலைவி. இந்த யோகத்தை பற்றி சொன்னாங்க. அவ யோகத்தில் என்றால் சேர்க்கிறவள், ஒன்று சேர்க்கின்றவள், எல்லாரையும் நெறிப்படுத்துகின்றவள், இறைவனோட அடைய வழியை காட்டுகின்றவள் என்றதை யோகம் என்று சொன்னாங்க. தவ யோக கேள்வி. தவம் என்பது சில காரியங்களை செய்தல். தவம் என்பது தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் என்று படித்த நாங்கள் திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல தவமும் தவம் உடையார்க்காகவும் அவம் அதனை அகத்திலார் மேற்கொள்வது, இது தவம் என்பது. இந்த சக்தி தவநிலையில, தவநிலை என்பது ஒன்றுபட்ட நிலையில, சரியா, ஒரே குறிக்கோள் கொண்ட நிலையில உயிர்களுக்கு அருள் செய்து இறைவனோடு சேர்க்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறவள் தான் இந்த தவயோக தலைவி. தேவி கேவல கும்பகத்தில் பொருந்தி விளங்குகின்றாள். தேவி என்பது இந்த சக்தி, இந்த வைரவி, இந்த திரிபுரை. கேவல கும்பம், கேவலம் என்பது தனிய கும்பகம் மட்டும் இருக்கின்ற நிலை. பார்ப்போம். கேவல கும்பம், கும்பகம் மட்டும்தான் இருக்கும், அது எங்களுக்கு தெரியும். பூரகம், கும்பகம், தேசகம், இந்த மூன்றில கும்பகம் மட்டும் இருக்கிற நிலை கேவல கும்பகம் என்று சொல்லப்படும். இதேத்து என்னும் மந்திரத்தால் அம்மை உள்ளத்தில் வீற்றிருப்பாள். இந்த மனதால் எண்ணி, சரியோ, விதி எண்ணும் 5 எழுத்து என்று சொல்றாரு. என்ன உனக்கண் பாசம் உணராப்பதியை, இந்த உனக்கண்ணால இந்த பாசத்தை, உனக்கண் பாசம் உணராப்பதியை, இந்த பாசத்தாலேயும் உனக்கண்ணாலையும் அறிய முடியாத பற்றிய இந்த இறைவனை ஞானக்கண்ணி சிந்த நாடி, ஆக்கண்ணால மனதிலே இருத்தி, அதான் இதயத்து, சரியோ, ஞானக்கண்ணி சிந்தை நாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவ. இந்த காணல் நீர் போல பாசம் எல்லாம் பொய் என்றெல்லாம் வெறும் பொய், அவதெல்லாம் காணல் போல உண்மையானவை அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கண்ணடலாம் பதி, எங்களுக்கு நிழலை போல் இருக்கின்றவர், சரிய போலிடமாக இருக்கின்றவர் இறைவன் தான். அதுதான் இங்கே சொல்லுங்க. இதயத்து எண்ணும் மந்திரங்களில், சரியா, விதி எண்ணும் 5 எழுத்தே முறைப்படிக்கு எண்ணுகின்ற அந்த 5 எழுத்தை, சரியா, நாங்கள் அந்த மந்திரத்தால அம்மையை இதயத்திலே எதிர்த்தால் அவள் எங்களுக்கு அருள் செய்வாள். பார்ப்போம். 1088. காரணி மந்திரம் ஓதுங்கமலத்து
பூரண கும்ப இதேசம் பொருந்திய நாரணி நந்தி நடுவங்கு உரை செய்த ஆரண வேத நூல் அந்தமும் மாமே. காரணி மந்திரம் சில புத்தகங்கள்ல காரண மந்திரம் என்று சொல்லி இருக்குது. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. காரணி சூரிய மந்திரம் அல்லது எங்களுடைய நன்மைக்கு காரணமான மந்திரம் என்று சொல்லலாம். காரணி மந்திரம் ஓதுங்கமலத்து பூரண கும்ப இதேசகம் பொருந்திய நாரணி நந்தி நடு அங்கு உரை செய்த ஆரண வேத நூல் அந்தமும் மாமே. காரணி மந்திரம் இந்த ஓதுவும் கமலத்து எல்லா மந்திரங்களுக்கும் மூல காரணமான மந்திரம் அல்லது காரணியா விளங்குகின்ற மந்திரம். சரியோ? சூக்கும ஓங்காரியை தியானித்து அந்த சகச்சலத்துல கமலத்துன்றது இதே தாமரை என்று சொல்லுவோம் அல்லது சாச்சலம் என்று சொல்லுகின்ற 1000 எழுத்தாமரை. எல்லா மந்திரங்களுக்கும் காரணமான மந்திரம் அது சூக்கும மந்திரம். ஓம் என்ற மந்திரம் ஓங்கார மந்திரம் பிரணவ மந்திரம். சரியோ? அது எல்லாத்துக்கும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்துக்கும் மூலமான மந்திரமாக இருக்கிறது அந்த காரணி மந்திரம் ஓதுங்கமலத்து. அதை நாங்கள் தியானிக்கும் போது சரியா அந்த சகதத்துவத்தை தியானிக்கிற நேரத்துல இந்த காரணி மந்திரத்தை ஓதுகின்ற இதய கமலத்துல தான். கமலம் வந்து 2 விதமாக சொல்லப்படுது. ஒன்று இதய கமலம் அல்லது சாஸ்திரத்தில் இருக்கின்ற 1000 முதல் கமலம் 1000 முதல் தாமரை. ஆதி மந்திரம் என்ற உண்மையில அது காரண மந்திரத்தை இந்த காரணம் என்றது அடிப்படையா மிக மிக முக்கியமான மந்திரத்தை ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஸ்ரீ பஞ்சாட்சரம் சேர்த்து ஓடக்கூடிய பிரணவ மந்திரம் இதெல்லாம் ஆதி மந்திரம் என்று சொல்லுவோம். இந்த மந்திரத்தை இடையறாது ஓதுகின்ற அயரா அன்பு தொடர்ச்சியாக அன்றைக்கு சொன்னாங்க தைல சாரை போல இருக்கும் விட்டாமல் விடாப்படியாக தொடர்ந்து ஓதுகின்ற மந்திரம் இந்த மந்திரம் என்று சொல்லுவோம். இடையறாது ஓதுகின்ற மந்திரங்களை சரியா நாங்கள் செய்யும் ஓதும் போது இந்த மெய்யடியார்களுடைய உண்மையான அந்த இறை பக்தருடைய இதயத்தாமரையில அதான் காரணி மந்திரம் ஓதுங்கமலது. இந்த மந்திரத்தை உண்மையான மனப்பூர்வமாக ஒன்றித்து உணர்வு பூர்வமாக ஓதுவருடைய இதயத்தில அல்லது சாஸ்திரத்துல பூரண கும்ப இதேசகம் பொருந்திய இதெல்லாம் பலவிதமான பொருளை சொல்வார்கள். சரியோ? இந்த பூரண கும்ப இதேசகம் என்பது மூச்சு காற்றை வழிபடுதல், பிராணத்தை சுவாசித்து வழிபடுதல். பூரகம் என்பது உள்ளிழுத்தல். கும்பகம் என்பது அந்த இழுத்த காற்றை உள்ளுக்குள்ளே நிறுத்தி வைத்தல். அது உங்களுக்கு தெரியும். பூரணம் என்பது பரிபூர்ணமாக இந்த காற்றை வெளியிலே விட்டா பிறகு காற்றை நாங்கள் மூக்கிலே உள்ளுக்கு இழுத்து கும்பகம் செய்து வெளியில விட்டா பிறகு கும்பகம் செய்வதுதான் இந்த பூர்ண கும்பதேசகம் என்று சொல்லி ஒரு பொருள் வருது. அதை நான் முடிச்சோன்னே கேவல கும்பகம். அப்ப மூச்சை வெளிவிட்டா பிறகு அந்த மூச்சை அடக்கி இருத்தல். அதுக்கு பிறகு நாங்கள் சுவாசிக்காம சிறிது நேரம் இருத்தல். மூச்சை உள்ள இழுத்து அதை வெளிவிட்டா நல்லா வெளிவிட்டா பிறகு மீண்டும் அந்த மூச்சை உள்ளுக்கு இழுக்காமல் அதை அப்படியே அடக்கி வச்சிருத்தல். அந்த அந்த வெளியில விட்ட நிலையில அடக்கி வச்சிருக்கிறதா கேவல கும்பகம் அப்படி சொல்லுவோம். கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனால் அதை பயிற்சி பெற்றவரை செய்கிறார்கள். கேவல கும்பகம் அப்படி ஒரு சொல்லப்படுகின்றது. சரியோ? இந்த பூரணம் என்பது சரியா இந்த பூரணமாக இருக்கிறதுன்னு சரியோ? பூரணம் என்பது பூரகம் என்று சொல்கிறார்கள். அடுத்த கருத்து பூரணம் என்பது இங்கே பூரகம் கும்பகம் பேசுகிறாங்க. சாதாரணமாக செய்கின்ற பிராணாயாமம். பூரணம் என்பதை பூரகம் என்று எடுத்துக்கொண்டால் அது சுவாசத்தை உள்ளுக்கெடுத்து காற்றை உள்ளுக்கெடுத்து, கும்பகம் என்றது அதை உள்ளுக்களை நிறுத்தி வைத்து, தேசகம் என்பது அதை வழிபடுவது. இது
பூர்ண கும்ப தேசிகமாக பொருந்திய, அதாவது பூரகம் கும்பகம் தேசிகம் என்னும் பிராணாயாம பற்றி பொருந்திய. இது 2 விஷயம் சொல்கிறார் உரையாசிரியர். ஒன்று கேவல கும்பகம் என்று சொல்லியும், மற்றது சாதாரண பிராணாயாமம் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே இந்த இடத்துல அந்த கேவல கும்பகம் தான் கூட பொருந்தும் என்று கொள்ளக்கூடியதா இருக்கும். அது கொஞ்சம் மேலான நிலை என்று சொல்லலாம். மற்றது சாதாரணமான பிராணாயாமம் அதையும் சிறப்புத்தான். ஆனால் அதை விட இது கொஞ்சம் சிரமமானது. இந்த கேவல கும்பகம் என்பது, அதாவது காற்றை வெளிவிட்டு திரும்ப மூச்சை உள்ளுக்கு எடுக்காமல் அந்த அதை அடக்கி வைத்திருக்கிற ஒரு நிலை, அதான் கேவல கும்பகம். தனிய கும்பகம் சேர்ந்து சொல்லுவோம். அது பூர்ண கும்பம் தேசகம் பொருந்திய இந்த மாதிரியான பயிற்சியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சியை செய்து, நாரணி நாரணி என்பது இந்த உயிர்காற்றை கும்பத்தை விளங்க செய்கின்றவள். அவள் நாரணி. இந்த உயிர்காற்றை கும்பகம் செய்யும் போது அந்த கும்பகத்துக்குள்ள எங்களுக்கு அருளை செய்கிறவள் நாரணி என்று சொல்லுவோம். நாராயணி என்று சொல்லுவோம் அவளை. சரியோ? நாரணி என்பதற்கு நாராயணி, நாராயணி என்பதற்கு திருவருள் அம்மை என்று சொல்லுவார்கள். அவளை துர்க்கை என்று சொல்லுவார்கள், அல்லது நாரணனின் தங்கை என்று சொல்லுவார்கள். நாரணன் என்பது திருமாலின் தங்கை என்று சொல்லுவார்கள். இப்படி பலவிதமான பொருளை சொல்லப்படுகின்றது. நாரணி என்பது நாரணனின் தங்கை, நாராயணி, துர்க்கை என்றுதான் சொல்லுவார்கள். அவள் நாரணி. நந்தி நடு அங்கு உரை செய்த. நந்தி என்பது இங்கே சிவன். சிவன் குருவாக, சரியோ, குருவாக அருள் செய்கிறார். தனக்கு நந்தி என்று சொல்றது இந்த சிவனாகிய அந்த மேலான குருவாக விளங்குகிறவர் நந்தி என்று சொல்லாரு இங்கே விளங்குகிறார். நந்தி நடு அங்கு உரை செய்த இந்த குருநாதன் ஆகியவர் இந்த நடுவிலே இருந்து மாணிக்க சொல்றார், உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீரித்தி அடியே நடுவில் இருவேறும் இருப்பதானால் சொல்லி மாணிக்க வாசகர். அப்ப நடுவில் என்பது உள்ளத்துக்குள்ளே அல்லது மத்தியிலே, சரியோ? அப்ப இந்த இதய கமலத்திலே என்றெல்லாம் இங்கே சொல்லப்படுறது. அங்கே உள்ளுக்குள்ளே என்று சொல்றதும் மாணிக்க வாய் சொல்றதும் இதைத்தான். உடையாள் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீரித்தி அடியே நடுவுள் இருப்பீரும் இருப்பதானால், சரியோ? அடியார் நடுவில் இருக்கும் அவளை பிரிவாய் பொன்னம்பலத்தம் முடியாமல் என்று சொல்லி மாணிக்க வாசகர் பாடுகின்றார். அப்ப அடியார கொடுத்து இருக்கிறது. நீங்கள் சிவன் சக்தியுடைய இதயத்தில் இருக்கிறாள், சக்தி இறைவனுடைய இதயத்தில் இருக்கிறாள். நீங்கள் 2 பேரும் என்னுடைய இருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடியாருக்கு நடுவில் இருக்கின்ற அவளை தருவா என்று சொல்லி இறைவனை வேண்டுகிறார். அந்த நடுவு என்பதற்கு இங்கே அந்த எடுத்துக்காட்டாக அந்த திருவாசகத்தை சொல்லலாம். இந்த இறைவன் நடுவே இருந்து இந்த இதயத்திலிருந்து நடுவாகிய இதய கமலத்துக்குள்ள இருந்தவன் அவன் சிவபெருமான். இந்த நடுவு என்பது இந்த உள்ள கமலத்திலே அவன் குடியிருக்கிறவன் என்ற கருத்தை சொல்லுகின்றார். அதான் காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனம் மணிலிங்கமாக அந்த மனதிலே இருக்கிறான் நடு. மற்றது ஆரண வேதனூர் அந்தமும் மாமே. ஆரணம் என்பது இந்த மறைப்பொருள், மறையாக இருக்கிற இந்த வேத நூல், சரியோ? அதுல அந்தம் என்பது உபநிடதம். அப்ப வேதங்களும் உபநிடதங்களுமாக இருக்கிறார். அதுல இந்த ஆரண வேத நூல் அந்தமாம் இந்த வேற்றை விளங்க விளக்குகின்றவை இந்த வேதங்களும் உபநிடதம். இந்த சக்தி எப்படி இருக்கிறாள், நாங்கள் எப்படி இருக்கிறோம், இந்த கும்பகன் தேசகம் எல்லாம் எப்படி செய்யப்படுகிறது எல்லாத்தையும் விளக்குகின்றது இந்த வேதங்களும். மறைப்பொருளாக விளங்குகின்ற வேதங்களும் அதனுடைய இறுதி பகுதியாக இருக்கிற அந்தம், வேதத்தின் அந்தமாக இருக்கின்ற வேதாந்தமாக இருக்கின்ற உபநிடதங்களும் ஆகும். இந்த வேத உபநிடதங்கிற கருத்தாகவும் அவள் இருக்கிறாள், அதன் விளக்கமாகவும் இருக்கிறாள் இந்த சக்தி என்று சொல்கின்றார். சரியோ? இப்ப காரணி சில சொற்களை பார்ப்போம். காரணி மந்திரம் அல்லது காரண மந்திரம், எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருக்கிற மந்திரம். திரி பஞ்சாட்சரம் நம்ம சொன்ன மாதிரி ஸ்தூல பஞ்சாட்சரம், தூக்கம் பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் சொன்னாங்க. இந்த காரண மந்திரம் என்பது
இந்த சிவ சிவ சரியோ, சிவ சிவ என்றால் அது காரண மந்திரமாக சொல்லப்படுது, காரண பஞ்சாட்சரமாக சொல்லப்படுகின்றது, காரணி மந்திரம் சொல்லுவோம். இது காரணியை அடைவதற்குரிய மந்திரமானபடியால் இது காரணி மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியோ, காரண மந்திரம் சிவசிவ என்பது. சிவசிவ என்பது சிவமும் சக்தியும், அங்கே வேற ஒன்றும் இல்லை, சிவமும் சக்தியும் தான் எல்லாம் சொல்லி காட்டுகின்றது காரண மந்திரம். பூரண கும்பக இதேசகம். இந்த பிராணவாயுவை முந்தி சொன்னது போல கொஞ்சம் கவனிக்கொண்டீங்க. பிராணவாயுவை பூரகம் செய்யாது, அதை உள்ளுக்கு இழுக்காது, சரியோ, இதேசகம் செய்து அதை மூச்சை வெளியிலே விட்டு, உள்ளுக்கு இழுக்காமல் மூச்சை வெளியிலே விட்டு, உள்ளுக்கு இழுத்து விடுறது சாதாரணமான ஒரு சுவாசம். அதை உள்ளுக்கு இழுக்காமல் அந்த மூச்சை வெளியிலே விட்டு அதை கும்பித்தல். கும்பித்தல் என்றால் மீண்டும் அந்த சுவாசத்தை இயக்காமல் அடக்கி இருத்தல். இப்ப மூச்சை உள்ளுக்கு இழுக்காமல் இருக்கிற மூச்சை வெளியிலே விட்டு அதை அடக்கி வைத்தல் தான் இந்த கேவல கும்பம் என்று சொல்லுவோம், கேவல கும்பகம் என்று சொல்லுவோம். சரியோ, இது பூர்ணத்துவம் உடையது. இது மிக மேலானது, பூர்ணத்துவம் பரிபூர்ணமானது, பூர்ணத்துவம் உடையது. அருளால் கட்டுவது, எல்லாராலையும் இது செய்ய முடியும் என்று சொல்வதற்கு இல்லை, அது அருளாலாம் கிடைக்கும். ஆனபடியால் இதை கேவல கும்பம் என்று சொல்லுவார்கள், கேவல கும்பம் என்று சொல்வார்கள். இந்த மூச்சை நாங்கள் தனித்து, அதாவது எந்த விதமான பூரகம் தேசகம் என்றது இல்லாமல் இந்த மூச்சை நாங்கள் அடக்குகிற நிலையை இங்கே கேவல கும்பம் என்று சொல்கிறார்கள். நாரணி என்பது நாரணனின் தங்கை, நாராயணனின் தங்கை, துக்கை நாராயணி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த சிரசி மேலே நிற்கின்ற அந்த நீல நிறத்தை இடையே நாராயணி என்று அல்லது நாரணி என்று சொல்கிறார்கள். இது மேலா உள்ள சகச்சலத்திலே உள்ள அந்த ஒளி நீல நிற ஒளியாக இருக்கும் போது அதை நாரணி என்று சொல்லுவோம். அது மஞ்சள் ஒளியாக நிற்கும் போதோ அதை சிவ ஒளி என்று சொல்லுவோம். அப்படி பல விதமாக சொல்லப்படுகிறது. நாங்க தோத்து பார்க்க போது வேத மந்திரங்களுக்கெல்லாம் காரணமானவள், வேத மந்திரங்களுக்கெல்லாம் காரணமானவள், அவள் காரணி. காரண பஞ்சாட்சரமான சிவ சிவ என்ற மந்திரத்தின் பொருள், காரண பஞ்சாட்சரமான சிவ சிவ என்ற மந்திரத்தின் பொருள் மூச்சு பயிற்சியில் அல்லது பிராணாயாமத்தில், மூச்சு பயிற்சியில் அல்லது பிராணாயாமத்தில் உள்ளத்தாமரையில் உயர் பரம்பொருளை நினைத்து உள்ளத்தாமரையில் உயர் பரம்பொருளை நினைத்து மூச்சை உள்ளெடுத்து, அதை பூரணம் அல்லது பூரகம் என்று மாற்றிக் கொள்ளலாம். மூச்சை உள்ளெடுத்து அதை பூரகம், பூரணம் என்றது பூரகம் செய்து நிறுத்தி கும்பிட்டு விடுகின்ற, இதேசிக்கின்ற, விடுகின்றது மூச்சை வழிவிடுவது இதேசம், அது விடுகின்ற யோக பயிற்சிகளுக்கு துணையான காரணி, யோக பயிற்சிக்கு துணையான காரணி ஆனவளைத்தான் அவளை காரணி என்று சொல்கின்றோம். அல்லது பூரகம் செய்யாது
தேசகம் செய்யும் நிலையில் கும்பித்து நிற்கும் பூரகம் செய்யாது தேசகம் செய்யும் நிலையில் கும்பித்து நிற்கும் கேவல கும்பகத்தில் பொருந்திய காரணி. ரெண்டு விதமான சும்மா இந்த பூரண மந்திரத்துக்கு பூரக மந்திரம் எடுத்துக்கொண்டால் அது சாதாரணமாக மூச்சை உள்ளெடுத்து அதை கும்பிட்டு அதை வெளியில விடுறது காரணமாக இருக்கிறவள். அதை நாங்கள் பூர்ணம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த பூரக செய்யாது, அதாவது தேசகம் செய்து இந்த தேசக நிலையிலே திரும்ப மூச்சை எடுக்காமல் அடக்கி வைக்கிற நிலையை கேவல கும்பகம் தான் திரும்ப திரும்ப சொன்னான். அதை நாங்கள் அறிந்து கொண்டால் சரி. சரியோ? பூரகம் செய்யாது தேகம் செய்யும் நிலையில் கும்பித்து நிற்கும் கேவல கும்பத்தில் பொருந்திய காரணி. நந்தியம்பெருமான் உருவ நடுவில் பொருந்தி நந்தியம்பெருமான் உருவ நடுவில் பொருந்தி நந்தி நடுவில் இங்கே உருவ நடுவில் இதய தாமரையில் மற்றது சிராச்சலத்தில் நீங்க எதையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் ஒன்றுதான். பொருந்தி அருளிய பிரணவ பொருளின் அல்லது மறைகளின் அந்தமான உபநிடதங்களின் முதலும் முடிவும் அன்னையாகிய நாரணி ஆவாள். அதான் ஆரண வேதனோல் அந்தமும் மாமை. அந்தம் வந்து உண்மை வந்தபடியா ஆதியும் அவள்தான், தொடக்கம் அவள்தான், முதலும் அவள்தான். சரியா? அந்தமும் மண்டு இல்லாட்டால் அவள் இறுதியாக மட்டும்தான் இருப்பாள். அந்தமும் என்ற உண்மை வந்தபடியால் அவள் முதலாகவும் இருக்கிறாள் என்று சொல்லி தொகுத்து சொல்லப்படுகிறது. பாருங்கோ. காரணி மந்திரம் ஓதுங்கமலத்து பூரண கும்ப இரேசகம் பொருந்திய நாரணி நந்தி நடுவு அங்கு உரை செய்த ஆரண வேதநூல் அந்தமும் மாமே. வேதநூல் அந்தம் என்பது உபநிடதம். சரியோ? அந்த வேதநூல் அந்தமாயும் இருக்கிறாள், வேதநூலுக்கு ஆதியமாயும் இருக்கிறாள். அடுத்தது வந்து சிவஞ்செய்யும் முறை 1089வது மந்திரம் கரணியாசம். கொஞ்சம் விரிவாக போகுது, பார்ப்போம். அதை விளக்கத்தை அடுத்த முறை பார்ப்போம். இந்த கரணியாசம் வந்து கையால செய்கிற வழிபாட்டு முறை. அங்கனியாசம் கரணியாசம் என்றெல்லாம் இந்த இறைவனை வழிபடுற முறையில சரியோ இருக்குது. சரியோ? இதுல விரலை கொண்டு பாடம் முந்தி கை விரலை நாங்கள் பார்த்தோம் என்றால், சரியோ, கை விரல் எடுத்து பார்த்தோம் என்றால், விரிச்சு பார்த்தோம் என்றால் அதுல இறை இருக்குது. இறை என்று சொல்வது சின்ன சின்ன கோடு இருக்குது. கோடுன்னு சொல்லுவாங்க, இறை என்று சொல்லுவாங்க. சரியோ? எங்களுக்கு ஒவ்வொரு விரலையும் 3 கோடு இருக்குது. ஆனால் அது 4 கோடாக சொல்றாங்க. மேலுக்கு கோடு இல்லை. இந்த ஒவ்வொரு நகத்தோடு சேர்ந்த பகுதியையும் சிலர் இறையாக கொள்வாங்க. அப்படித்தான் சொல்ல முடியாது, அப்படித்தான் சொல்ற. சரியோ? நாங்கள் ஒவ்வொரு விரல்லையும் 3 இறை இருக்கு, அதுல 3 கோடு இருக்குது. அந்த 3 கோட்டையும் நாங்கள் 3 இறை என்று சொல்வோம். அது நகத்தோடு சேர்ந்த இந்த பகுதியையும் இறையாக கொண்டு ஒவ்வொரு விரல்லையும் 4 இறைகள் இருக்கிறதாக கொள்ளப்படுகின்றது. சரியோ? அதைத்தான் இங்கே சொல்ல வர. அதுல நாங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லும் போதோ அல்லது அந்த மூச்சை சுவாசிக்க அதை எடுக்கும் போதோ அல்லது இலக்குகளை எண்ணும் போதோ பெருவிரலால அந்த அடையாளத்தை அந்த இறையை தொட்டு கணக்கு பார்க்கிறோம். இப்போ வாயால சொல்லி முடிக்கலாத மத எண்ணெய்களான்னு சொன்னா அப்படி அதை கையால செய்யும் போது அந்த கணக்கு வரும். அப்படி செய்கிற முறைகளை இங்கே வடிவாக சொல்லுகின்றார். சரியோ? அதுகளை நான் அடுத்த முறை பார்ப்போம். அது சொல்றது
கரநியாசம், கைகளை விரித்து அதிலே இறைவனை தியானிக்கிற முறை கரநியாசம் என்று சொல்லுவோம். அது சிறு விரல் நியாசம், மோது விரல் நியாசம், சுட்டு விரல் நியாசம், பெருவிரல் நியாசம், நடுவிரல் நியாசம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த கரநியாசம் அதை மட்டும் பார்ப்போம், அதை அறிஞ்சு கொண்டோ கூட பார்ப்போம். கரநியாசம் என்றது 2 கைகளையும் சரியோ சிவனுக்குரிய கமலாசனமாக பாவித்து, இந்த 2 கைகளை நன்றாக விரித்து, இப்படி விரித்து, தெரியல, இந்த 2 கையிலையும் நல்லா விரித்து அதை கமலாசனமாக பாவித்து நல்லா விரிக்கணும். இப்படி நல்லா விரித்து அதிலே சிவனை அர்ச்சித்து, இந்த கையிலே இறைவனை நிறுத்தி அவரை வணங்கி அர்ச்சித்து அந்த கைகளை அப்படியாக பாவித்து அந்த கைகளை சிவமாக பாவிக்கிறதே, சிவ வடிவமாக பாவிக்கிறது தான் சரியோ, அந்த வடிவமாக பாவிக்கிறது தான் இந்த கரநியாசம் என்று சொல்வார்கள். அதுக்குரிய மற்ற விளக்கங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் தான் இருக்குது. நாங்கள் இதை நிறைவு செய்து இதுக்குள்ளே